வணக்கம் பிரியமானவர்களே. யூனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவது நிறுத்துங்கள். நிறுத்துங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நிறுத்துங்க. என கவலைப்படுவதனாலே உங்களுடைய வாழ்க்கை மாற முடியுமா? சற்று சிந்தித்து பாருங்க. ஏன்னா பல மக்கள் இன்னைக்கு செய்யற மிகப்பெரிய தவறு இதுதான். தன்னுடைய பிரச்சனை குறித்து, தன்னுடைய சூழ்நிலை குறித்து, தன்னுடைய வாழ்க்கை நிலைமை குறித்து, திருமணத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, உறவுகளை குறித்து, வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களில் அவர்கள் சந்திக்கிற அந்த கடினங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க யார் இந்த நிகழ்ச்சி இந்த நேரம் பார்த்துட்டு இருக்கீங்களோ, உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். கவனிங்க. நீங்க யார் சரியா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்களோ, நீங்க கவலைப்படுகிறதுனாலே உங்க வாழ்க்கை மாறும் நினைக்கிறீங்களா? நிச்சயமா இடத்துல கிடையாது. இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்பொழுது என்னுடைய கேள்வியானது, தேவன் இந்த கேள்வியை உங்களிடத்துல கேட்கும்படியா வைக்கிறார். அப்போ ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க கவலைப்படுவதனாலே உங்களுடைய சூழலை மோசம் அடையவே தவிர அது ஒருபொழுதும் பதிலானதா இந்த திரும்பாது. அப்படியான கவலைகள் உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது, அல்லது அழிக்க நீங்கள் இந்த வழிகளை உருவாக்குகிறீர்கள். அப்ப ஏன் அந்த தவறான செஞ்சுட்டு இருக்கீங்க? நிறுத்துங்க மக்களே. உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய வழிகளிலே, தேவனுடைய விருப்பத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவர் வார்த்தையிலே வாக்களித்த ஒவ்வொரு காரியத்தினுடைய பதிலையும் உங்களுடைய வாழ்க்கையின் மீதாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இந்த ஆசீர்வாதமானது தேவன் உங்களுடைய வாழ்க்கையின் மீது நிஜமாக்குவார். தேவன் உங்க வாழ்க்கையில நிஜமாக்குவார். அவருடைய சர்வ வல்லமையான கரம் உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் இடத்துல மாற்றும். நான் இது குறித்து தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு அருமையான சாட்சி. இந்த இளம் வாலிபருடைய இந்த பெண் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கை உலகத்தின் வழியிலே வாழ்ந்தாகும், ஆனா தேவனோடு வாழ்வதற்கான வாய்ப்பை கிடைத்து எப்படியாக பயன்படுத்தி தேவனோடு தன்னுடைய பலனான உறவை தொடங்கினார். இந்த வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியை பாருங்க. நான் பேசுறத தொடர்ந்து உங்களோடு பேசுறேன். நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்தை திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி இப்ப விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிரி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு டிரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு. இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க.
என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முழுமையா தவறான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமா மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும், விபச்சாரத்துக்கும், சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும், என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும், என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமையில அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போம்போது, நான் முடிவெடுத்தேன். பீடத்தின் மேல போயிட்டு, நான் அவங்களுக்காக போராட போறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ, அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேல ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு. மருந்துகள் நெறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இத அவங்க பார்த்தோன்னே சொன்னாங்க, "இல்ல நான் பீடத்து மேல ஏறணும்னு." அவங்க முடிவெடுத்தாங்க. இந்த சூழ்நிலையில நான் பீடத்த ஏறியே ஆகணும். ஏன்னா எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேல ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமாலேருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வை இல்ல, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர், நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன். மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்ல. நான் எப்போ முழுமையா குணமானனோ, மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல, சில விஷயங்கள்ல என்னுடைய மாமிசத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துல தான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இத சொன்னாங்க. "சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா?" இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அறைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்ன பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவரிடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணீர் ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன். நானே தண்ணீர் ஞானஸ்தான தொட்டியில இறங்குனேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டா. அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்ல. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சுட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன். நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க என்ன தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு. பரிசுத்த ஆவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்த ஆவியானவரை அங்க பெற்றுக்கொண்டேன். அந்த நேரம் நான் கேட்டேன், தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, "நீ என்னுடைய மகள். நீ என்னுடைய மகள்." அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு.
இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்றத எங்களால தெளிவா பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும், என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும், அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால பார்க்க முடியுது. தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்திருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரியினுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387338. நன்றி. நல்லது மக்களே. கவலை மீண்டும் இந்த இடத்துல உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். கவலைப்படுகிறதுனால் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாறுமா? இல்லை என்று நீங்க சொல்றீங்கன்னா அப்ப அந்த கவலையை விட்டு விடுங்கள். அது இனியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக நுழைய அனுமதிக்க வேண்டாம். இதுதான் சரியாக வேதாகம காலத்திலே ஒரு பெண்மணிக்கு இந்த இடத்தில் நடந்தது. இந்த பெண்மணி 1 அல்ல, 2 அல்ல, 3, 4, 5 கூட அல்ல, ஏன் 10 வருடம் கூட அல்ல, 12 வருடம் பெரும் பாடை சந்திக்கிற ஒரு ஸ்திரீயாய் தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்தார். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை 12 வருஷம் இந்த நபர் தன் சரீரத்தில் இந்த சந்திக்கிறவராய் இருந்தால் எப்படியான ஒரு நபராய் இவர் வாழ்க்கையானது இருக்கும்? இவருடைய வழி, இவருடைய சிந்தனை, இவருடைய மனநிலைமை எப்படியான ஒன்றாக இந்த இடத்துல இருக்கும்? ஆனா இப்படியான எல்லா பிரச்சனைகளை தாண்டி, இப்படியாக இருந்த எல்லா தடைகளை தாண்டி இவருக்குள்ளாக இருந்த விசுவாசமானது இந்த இடத்துல என்ன? இயேசுனுடைய ஆடையை நான் தொட்டால் சொஸ்தவாவேன் என்று இந்த நபர் தனக்குள்ளாக இந்த இடத்துல சொல்லிக் கொண்டார். எதை குறித்து இந்த இடத்துல நீங்க பேசுறீங்க? நான் இதை எங்க இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம்? நீங்க கவலைப்படாதீங்க. இந்த அருமையான வீடியோ இந்த இடத்துல பாருங்க. நான் என்ன பேசிட்டு இருக்கிறது மிக தெளிவாக உங்களுக்கான விளக்கமாய் புரியும். இதன் பிற்பாடு மீண்டும் பேசுகிறேன். இயேசுவே, இயேசுவே, என் ஒரே மகள் 12 வயது மகள் மரித்துக் கொண்டிருக்கிறார். தயவு செய்து எங்களோடு வாரும். அவருடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொட்டா கூட போதும், நான் குணமாகப்பட முடியும். எவீரு, அவரை தொந்தரவுப்படுத்தாது. எவீரு, உன் மகள் மரித்து போனார். இனிமேல் போதகரை நீங்கள் தொந்தரவு செய்ய வேண்டாம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்போது அவள் பிழைப்பாள். விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னை தொட்டது யார்? ஒருவர் என்னை தொட்டது உண்டு. எப்படி தொட்டது யார் என்று நீர் கேட்கிறீர்? நான் தான் உங்களை தொட்டேன். நான் 12 வருஷமா ரத்தப்போக்குனால பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னிடத்துல இருந்த எல்லாத்தையும் நான் செலவு பண்ணியும் மருத்துவருக்காக அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா எப்போ என்னுடைய விரல்கள் உங்களுடைய துணியை தொட்டதோ நான் குணமாக்கப்பட்டேன். மகரே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ, சமாதானத்தோடே போ.
நன்றி. சரியாக நீங்க பார்த்த பிரகாரம் தான் இந்த பெண்ணுடைய வாழ்க்கை 12 வருஷம் பிரச்சனைக்குரியதா இல்லத்தில் இருந்தது. எந்த மருத்துவரோ எந்த வைத்தியரோ எந்த விதமான நபரோ இவருடைய பிரச்சனைக்கான தீர்வானதை இந்த இடத்தில் கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீயானவன். இவளுக்கு யார் இந்த இடத்துல சொன்னது, நீ போ இயேசுவை பாரு, இயேசுனுடைய ஆலயத்தோடு குணமாவாய்? இவளுடைய விசுவாசம் தவிர வேறு ஒன்றும் இந்த இடத்துல இல்லை. என எல்லோருக்கும் பதில் தேவை. அதுதான் இந்த இடத்துல மக்கள் காண்பிச்சாங்க. இயேசு பின்பாக ஜனக்கூட்டமா இந்த இடத்துல செல்கிறவராக. ஆனா அந்த ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே அதிசயத்தை பார்த்தது யார்? இந்த பெண் மட்டுமே. ஏன் ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இந்த நபர் அதிசயத்தை இந்த இடத்துல பார்த்தாங்க? ஒருவேளை நீங்க கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவரா இருக்கலாம், ஆலயங்களுக்கு செல்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். பல கூட்டங்களில் இங்கும் அங்குமாய் இந்த போதகருடைய கூட்டம் அந்த போதகருடைய கூட்டம் என்று இந்த இடத்தில் பல கூட்டங்களில் கலந்து கொள்கிறவரா இருக்கலாம். ஒரு நினைவோடு என்னுடைய வாழ்க்கை ஏதாவது வேறு இடத்தில் மாறாதா, என்னுடைய வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு வழியில ஆசீர்வாதமா திரும்பாதா? ஆனா நாட்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையினுடைய பதில் இன்னும் இந்த இடத்தில் வரல. ஆனா இந்த பெண்மணியும் என்ன செய்தாங்க நீங்க பாத்தீங்க. விசுவாசத்தை தனக்குள்ளாக என்று சொல்லிக் கொண்டால், நான் இயேசுனுடைய வஸ்திரத்தில் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன். இந்த விசுவாசம் தான் தேவனுடைய கவனத்தை ஈர்த்தது. இயேசு கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னை ஒருவர் தொட்டதுண்டு. அந்த ஒருவராய் நீங்கள் மாறுவதற்கு தேவன் வழியானதை இந்த இடத்துல கொடுக்கிறார். எனவே விசுவாசத்தில் நீங்கள் உங்களை தயார்படுத்துங்க. நாளை மாலை 7 மணிக்கு ஒரு மிக சிறப்பான கூட்டத்தில் எங்களோட இந்த இடத்துல இணைய என்னுடைய வீட்டுல செய்வனை பிரச்சனையானது இருக்கும், சாபங்களானது இந்த இடத்துல இருக்கும், கந்திருஷ்டிகளானது இருக்கு, பொறாமைகளானது இருக்கும். என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் அழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை எல்லா அசுத்தங்களது விடுதலையாக்கப்பட விசுவாசத்தோடு இந்த பெண்மணி இயேசுவிடத்திலே வந்தபோது எப்படியாய் வந்தாரோ அதே விசுவாசத்திலே நாளை மாலை 7 மணிக்கு எந்த யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்திலும் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்க உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த மாபெரும் விடுதலைக்கான கூட்டத்திலே உங்களுடைய எல்லா ஆவிக்குரிய சுவர்களும் தகர்க்கப்படும்படியான விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த இணைந்தவராய் இந்த இருங்க. தேவன் உங்க வாழ்க்கை இந்த விடுதலையாக்குவார். இது என்னுடைய சவால் என்று கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்துல நீங்க வந்து ஒருபொழுதும் பதில் இல்லாமல் திரும்புவதில்லை. தேவன் உங்களுக்கான பதிலை இந்த இடத்துல கொடுப்பார். இந்த கடைசி வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொடுத்த மாதிரி இப்படியான விசுவாசத்திலே பதிலை பார்க்கிற மக்கள் உண்டு என்பதை இந்த நீங்க புரிந்து கொள்ளும்படியாக ஒரு அருமையான சாட்சியை பாருங்கள் பொழுதே. என்னுடைய மனைவி வீட்டுக்கு வர நேரத்துல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து அவள் படுகாயமானாள். "14 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துடுறா" அப்படின்னு சொன்னா. 14 நிமிஷம் கடந்துச்சு, வீட்டுக்கு வரல. அப்போ நான் என் மனைவிக்கு ஃபோன் பண்ணேன். யாரோ ஒருத்தர், ஒரு ஆண் ஃபோன் எடுத்து பதில் சொன்னார். எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது. அவர் சொன்னார், "உன் மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டாங்க." இந்த தகவலை கேட்ட உடனே என் ஆத்மா ஏதோ ஆனது போல் மூச்சு இழுத்து விட்டு சொன்னேன், "அவங்க நீங்க யாருன்னு கேட்டாங்க." "நான் அவருடைய கணவன்." நான் அவர்கிட்ட கேட்டேன், "நீங்க யாரு?" "நான் ஒரு பேராமெடிக்." அப்போ அவர் சொன்னார், "உங்க மனைவி ஒரு மோசமான கார் விபத்துல சிக்கிக்கிட்டாங்க. நாங்க அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு செல்றோம்." எப்போ நான் அங்க போனேனோ, நான் அங்க போய் பார்க்கும்போது இந்த ஃபோட்டோல இருக்கிற மாதிரி இந்த ஒரு தள்ளு வண்டியில, மரக்கட்டு தள்ளு வண்டியில இந்த சூழ்நிலையில தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்க இருந்த நிலைமை இன்குபேட்டர்ல வைக்கப்பட்டிருந்தது. எப்படி? ஏன்னா கார் விபத்து ஏற்பட்ட உடனே முகம் 2ஆ பிளந்தது. முகத்துல இடப்பக்கம் 12 விதமான எலும்பு முறிவு. அப்ப நான் பார்த்தேன், தலைப்பகுதி, நடுப்பகுதி 12 விதமான எலும்பு முறிவு. அவங்களுடைய புருவம் தள்ளி இந்த பக்கம் வந்தது நரம்பு,
அந்த சதை எல்லாமே வெளியே தெரிஞ்சது. 3 விதமான இருதய குழாய்கள் நின்று போனது. கடைசியா சொல்லப் பார்த்தா, அதாவது அவங்க இறந்துட்டாங்க. நேர்மையா சொல்லணும்னா, அவங்களுக்கு இருந்தது 21 நிமிஷம் தான். 15 நிமிஷம் மருத்துவ இயந்திரங்கள் எல்லாமே நின்னு போயிடுச்சு. ஒரு நரம்பு மட்டும் துடிச்சுன்னே இருந்தது. அந்த சிபிஆர்ல ரேஞ்ச் ஆனது காட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்கள நேரா ஆப்ரேஷன் செய்யக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இது ராத்திரி 11 மணிக்கு நடந்தது. என் பேர் மிலேனா. அடர்வாமாங்கிற ஸ்டேட் ஹாஸ்பிட்டலில் நான் தேட்டர் நர்ஸாக இருக்கேன். சான் பேட்ரோங்கிற ஒரு இடத்துல நடந்த கார் ஆக்சிடென்ட் மூலமாக ஒரு பேஷண்ட் நடுராத்திரி நமக்கு இந்த இடத்துல வரப்போகிறாங்கங்கிற செய்தி எங்களுக்கு அப்போ தான் கிடச்சிது. அந்த பேஷண்ட் இருந்த நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. அவங்க வந்த விதத்தை பார்க்கும்போது அவங்க உயிர் வாழ்கிறதுக்கான நம்பிக்கை கூட அவ்வளவா இல்லை. ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நேரத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க, முகத்தை தைச்சிருக்கிறோம். ஏன்னா முகம் 2ஆ பிளந்திருந்தது. இப்படிதான் இருந்தது. அவங்களுடைய முகம் இப்படிதான் தைச்சிருந்தாங்க. ஏன்னா மருத்துவர் சொன்ன வார்த்தை, 1% மட்டும்தான் இவங்களால இருக்க முடியும். ஒருவேளை அத அவங்களால சமாளிக்க முடியலன்னா அவங்களுடைய கதை முடிஞ்சது. எப்போ ஆப்ரேஷன் முடிஞ்சதோ, இப்படியே தான் நான் அவங்கள பார்த்தேன். அங்க போனேன். ஐசியூக்குள்ள. உள்ள போய் பார்க்கும்போது, இது இவங்க தானா என்னால ஞாபகப்படுத்தவே முடியல. அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு அந்த அளவுக்கு ஆச்சரியமா இருந்தது. எனக்கு கவலையா இருந்தது. ஏன்னா நர்ஸ் கேட்கும்போது, "உங்களுக்கு பசங்க இருக்காங்களா?" நான் சொன்னப்போ, "எனக்கு பொண்ணு இருக்காங்க." என்னுடைய மனைவி தலை அசைச்சு வேதனையா இருந்தாங்க. "உங்களால பேச முடியல." நான் நினைச்சேன், என் மனைவி இறந்துட்டானா, இனிமே நான் தான் என் பொண்ணுக்கு. ஒவ்வொரு முறை நான் போய் பார்க்கும்போது, என்னுடைய மனைவிய ஐசியூல கோமா ஸ்டேஜ்ல இருந்தாங்க. மருத்துவர் சொல்ற வார்த்தை, அவங்களால உயிர் பிழைக்கவே முடியாது. நான் பெற்றுக்கொண்ட மருத்துவ ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இங்க சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த பேஷண்ட் ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 2021 மிகப்பெரிய படுகாயத்தில் இவர் முகத்தில் காயப்பட்டார். தற்செயலாய் அவருடைய முகத்தை தைத்திருக்கிறோம். அவர் பிழைக்க முடியாது. இந்த செய்தி தான் எனக்கு கிடைச்சது. எப்போ நான் என்னுடைய மனைவி அந்த சூழ்நிலையில பார்த்தேனோ, தேவன் என்கிட்ட பேசினார். பீடம் மட்டும்தான் இதை சரி செய்ய இயலும். அந்த வார்த்தை எனக்குள்ள பலமா கேட்டுச்சு. எப்போ விபத்து நடந்ததோ, எல்லாருமே கை விட்டுட்டாங்க. ஆனா என் பீடத்தின் மேல நான் போனேன். நான் கீழ்ப்படிஞ்சேன். அந்த நேரம் தியாகம் கூட நான் இன்னும் ஆயத்தப்படுத்தல. நான் அங்க போனேன் முழு மனதோட, உறுதியா. நான் அந்த நேரம் என்னுடைய மனைவிய மாத்த விரும்பினேன். ஏன்னா எந்த அளவுக்கு நான் செலவுகள் செய்திருந்தாலும், இது அவங்கள குணப்படுத்தாது. 1% மட்டுமே தான் அப்படின்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கை விடல. ஆண்டவருடைய பீடத்தின் மேல நான் ஏறினேன். அப்போ நான் தேவன்கிட்ட பேசினேன். தேவன்கிட்ட சொன்னேன், "நான் இன்னொரு கல்யாணம் பண்ண விரும்பல ஆண்டவரே. இந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் ஆகி 27 வருஷம். 2 பசங்க இருந்தாங்க. எப்படி இந்த வாழ்க்கைய நான் விடுறது? நான் இன்னொரு திருமணம் செய்ய விரும்பல. எனக்கு என்னுடைய மனைவி தான் வேணும்னு தீர்மானிச்சேன்." அந்த வாரம் நான் தியாகம் செஞ்சேன். அந்த நேரம் என்னுடைய மனைவி இன்னும் கோமால தான் இருந்தாங்க. என்னுடைய மனைவி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களால வாயத் திறந்து கூட எதுவும் சொல்ல முடியல. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இருதயம் துடிக்க ஆரம்பிச்சது. என்னுடைய மனைவிக்கு 2 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ நான் அவங்கள பார்க்கும்போது ஒரு பதட்டத்தோட ஒரு மாரியா இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், "என்ன நடக்குது? ஏதாவது நீ என்கிட்ட சொல்ல விரும்புறியா?" அப்ப அவங்க சொன்னாங்க, "நான் சொல்றத நீ கேட்க ரெடியா இருக்கிறியா? நான் என்ன சொல்லப் போறேன்ட்டு." "பரவால்ல சொல்லு" அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். இதுதான் அந்த செய்தி.
நான் இங்க இருக்கேன். நான் இங்க இருக்கேன் பாஸ்டர், உயிரோட. 18 நாளுக்கு அப்புறமா தான் நான் கண் விழிச்சேன். எனக்கு ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. நான் எங்க இருக்கேன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நான் மறு உத்தரவு குடுத்த பிற்பாடு, எனக்கு அந்த நேரத்துல சாப்பிடணும்னு மட்டும் தான் தோணுச்சு. நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு, கத்திக்கிட்டே இருந்தேன். எனக்கு உணவு வேணும், தண்ணி வேணும். ஆனா என்னால சாப்பிட முடியாது. ஏன்னா எனக்கு ட்ரக்கியாஸ்டமிங்கிற சுவாச டியூப எனக்காக செலுத்தியிருந்தாங்க. ஆனா நான் சாப்பிட விரும்பினேன். எனக்கு தண்ணி வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். அந்த தருணத்துல தான் எனக்கு மயக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. இன்டியூபேஷன்ல வச்ச என்னோட டியூப எடுத்துட்டாங்க. வெறும் ட்ரக்கியாஸ்டமிங்கிற டியூப மட்டும் எனக்குள்ள வச்சிருந்தாங்க. சிகிச்சை முறைகள் எனக்குள்ள பலன் அளிக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு, எனக்கு தண்ணி குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதற்கு மேற்கொண்டு நான் செல்ல ஆரம்பிச்சேன். 3 வருஷ காலமா அவங்கள தொடர்பு கொள்ளக்கூடிய எந்த விதமான தகவலும் எங்ககிட்ட கிடையாது. அவங்கள பத்தி செய்திகள் எனக்கு தெரியும். நான் கேட்டிருக்கேன். ஆனா அவங்களுடைய தொடர்பு தகவல் எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா இப்போ நான் அவங்கள நேரடியாவே பார்த்தேன். இது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. மேலும் அவங்க நல்லபடியா சாதாரணமா எல்லார போல வாழ்றாங்கங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாங்க எப்படி மக்கள பாத்துக்கிறோமோ அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க மக்கள பாத்துக்கிறவங்களா இருக்காங்க. எங்களால உறுதியா சொல்ல முடியும். இந்த பேஷண்ட் உண்மையாவே தேவனுடைய அதிசயத்தினால உயர்த்தப்பட்டவங்களா இருக்காங்க. இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்? என்னுடைய குடும்பத்தாரோட இருக்கேன். என் கணவரோட இருக்கேன். இன்னைக்கு என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம் என்னன்னா, ஆலயத்துக்குள்ளாக இருக்கிறது மட்டும்தான். எங்களால ஆண்டவராகிய இயேசு என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய முடியுங்கிறத மக்களுக்கு சொல்ல முடியுது. அவங்க அத நம்புனாங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கைய முழுமையா அர்ப்பணிப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கிற விதத்த பார்த்து அத ஏத்துக்கணும்னா, உண்மையாவே கடினமா இருக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கேன். ஆனா, இப்போ நான் கண்ணாடிய பார்க்கும்போது, "நீ ரொம்ப அழகா இருக்கன்னு" நான் சொல்லுவேன். ஏன்னா, எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்காரு. அவர் தான் என்னை இந்த விதத்துல உணர வைக்கிறாரு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கணவர் கேலி செஞ்சு சொன்னாரு, "இங்க பாரு, உனக்கு இங்க ஒரு கண்ணு கிடையாது. ஆனா பரலோகத்துல உனக்கு 2 கண்களும் இருக்கும்னு" சொன்னாரு. இது உண்மை. எனக்கு 1% உயிர் வாழ தான் வாய்ப்பு இருந்தது. மேலும் என் குடும்பத்தார் இடத்துல சொல்லியிருந்தாங்க, இறுதி சடங்குல வைக்க திறந்த வழியா இருக்கிறதுக்காக என்னுடைய முகத்த தைப்பாங்கன்னு. அந்த 1% வாய்ப்ப மட்டும் தான் நாங்க பீடத்து மேலாக வைத்தோம். மேலும் 100% விசுவாசத்த நாங்க பீடத்து மேல வைத்தோம். இன்னைக்கு அது 1000% எங்களுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கு. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள். எங்களுடைய எண் 9346387738. நன்றி. என்ன மக்களே, நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னது சரின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த சாட்சி நடந்தது விசுவாசம் வெளிப்படுத்தப்பட்டதனாலே. உங்களுடைய சாட்சி இந்த இடத்துல நடக்கும். விசுவாசத்தை நீங்களும் வெளிப்படுத்துவீர்களே. ஆனால் நீங்க தயாரா இருக்கீங்களா? எனவே மறக்க வேண்டாம், நாளை மாலை 7 மணிக்கு இந்த விசுவாசத்தில் எங்களோடு கூட இந்த இடத்தில் இணைந்தவராயிருங்கள். இந்த மாபெரும் விடுதலைக்கான கூட்டத்திலே எல்லா அசுத்தங்களை நம்முடைய காலில் கீழாக நசுக்கும்படியான அதிகாரத்தை ஆண்டவராகிய இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த விசுவாசத்தில் உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய கடினம் எல்லாவற்றையும் ஓரம் தள்ளுங்க. தேவனிடத்தில் வாங்க. இந்த விசுவாசத்தில் தேவன் என்னை விடுதலையாக்குங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்கிற தீர்மானத்தோடு வாங்க. இந்த பெண்மணி இந்த இடத்துல வந்தது போல, நான் இயேசுனுடைய ஆணையை தொடுவேன், சொஸ்தமாவேன். இதே விசுவாசத்தில் நாளை எங்களோடு இந்த இடத்தில் இணைந்திருங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியும். எனவே மக்களை, நீங்க யார் நம்புறீங்களோ, தேவன் இந்த அதி அற்புதமான காரியத்தினுடைய பதிலை உங்களுடைய வாழ்க்கையின் மீது இந்த செய்யட்டும். விசுவாசிக்கிறீர்களான உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கான முற்றுக்குள்ளேயே வைக்க நாளை மாலை 7 மணிக்கும் இங்கு தலைமை சபை மோன்ரோட்லியோ அல்லது கிளை சபைகளில் நீங்க இந்த இடத்துல எங்களோடு இணையலாம். எல்லா இடங்களிலும் யூனிவர்சல் ஆலை தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் இந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள இந்த சிறப்பான கூட்டத்தில் எங்களோடு கூட இந்த இடத்தில் இணையலாம். நீங்க இந்த இடத்துல இன்னும் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய யூனிவர்சல் ஆலை தெரிந்து கொள்ளுங்க. நாளை இந்த விடுதலைக்கான கூட்டத்தில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று பாருங்க மக்களே.